Hello my dear students, today in computer science subject we continue lesson number 5 Python variables and operators part 3. Today we learn about discuss in detail about tokens in Python. Next, write a short note on identifiers. Next, write the uses of keywords. Next, write the short notes on delimiters. Finally, write short notes on escape sequences with examples. These are the topics today we learn. Tokens. Python breaks each logical line into a sequence of elementary lexical compounds known as tokens. So dear students, Python break each logical lines into a sequence of elementary lexical compounds. அதாவது பைத்தானை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் லைன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, நமக்கு சின்ன சின்ன எலிமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்பவுண்ட்ஸாக பிரிக்குது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The normal token types are. ஸோ என்னென்ன டோக்கன் டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபயர்ஸ், செகண்ட் ஒன் keywords, third one operators, fourth one delimiters, and finally literals. These 5 types are called tokens. இந்த அஞ்சுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். White space separation is necessary between tokens, identifiers or keywords. ஸோ டோக்கன்ஸில் இந்த ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டெலிமிட்டர்ஸ், லிட்ரல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் பார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டோக்கன்ஸ்க்கும் என்ன பண்ணுவோம், செப்பரேஷன், அதாவது வந்து கொஞ்சம் கேப் வந்து நம்ம கொடுப்போம். ஐடென்டிஃபையர்ஸ். An identifier is a name used to identify a variable, function, class, modules or objects. So identifier is a name used to identify. ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ எது வந்து வேரியபிள், எது வந்து ஃபங்க்ஷன், எது வந்து கிளாஸ், எது வந்து மாடியூல், எது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸஸ் இருக்குது, ஐடென்டிஃபையர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். An identifier must start with an alphabet or underscore. ஸோ ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஐடென்டிஃபையர்ஸில் ஸ்டார்டிங் லெட்டர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம். அதாவது கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் ஆர் ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட்ஸ்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபையராக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது அண்டர்ஸ்கோர் அப்படின்ற கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணி ஐடென்டிஃபையர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டெயின் டிஜிட்ஸ் 0 to 9. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ஃபபெட்டில் அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோரை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் கூட என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. Python identifiers are case sensitive. That is, uppercase and lowercase letters are distinct. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் C++. இதுவும் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ அப்பர் கேஸ் லெட்டருக்கும் ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ்க்கும் ஆஸ்கி டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ்கி டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எழுதக்கூடிய அந்த ஐடென்டிஃபையர்ஸில் கேபிட்டல் ஏன்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணால், ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணணும், கேபிட்டல் ஏன்னு தான் கொடுக்கணும். இல்லை ஸ்மால் ஏ கொடுத்தா ஸ்மால் ஏ தான் கொடுக்கணும். ஸோ மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
identifiers must not be a Python keyword. ஸோ ஐடென்டிஃபையர்ஸ்க்கும் கீவேர்ட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்பெஷல் கீவேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் மஸ்ட் நாட் பி அ பைத்தான் கீவேர்டு. பைத்தான் does not allow punctuations characters such as percentage, dollar, at, etc. within identifiers. இந்த punctuationsலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸோட நேம்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மற்ற எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டருமே நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இதெல்லாம் கரெக்டான ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சம். இப்போ சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னவாக இருக்குது, ஆல்ஃபபெட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்டிங் லெட்டர் எஸ் பாருங்கள் கேப்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே கேபிட்டல் எஸ்ன்னு கொடுத்தா எல்லாத்தையும் நம்ம என்ன தான் பண்ணணும், கேபிட்டல் எஸ்ன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ சம் அப்படின்றது ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர். டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க். இப்போ இந்த டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க் அப்படின்றது மொத்தமாக சேர்த்து ஒரு ஐடென்டிஃபையர். இதில் இந்த டோட்டல் மார்க்ஸ் இதுக்கு இடையில வந்திருக்கு, அண்டர்ஸ்கோர் வந்திருக்கு, இதுவும் ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர். ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். அதாவது லோயர் கேஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர். நம் 1. ஸோ இந்த 4th ஒனில் பாருங்கள், நம் அப்படின்ற ஆல்ஃபபெட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அது ஒரு வேர்ட் கொடுத்துருக்குறோம். அதோடு சேர்த்து என்ன வருது, நம்பர் வருது. ஸோ இந்த மாதிரி வரலாம். நம்ம செகண்ட் ரூலில் அதான் பார்த்தோம். ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டைன்ஸ் டிஜிட்ஸ். அதாவது ஆல்ஃபபெட்ஸை தொடர்ந்து கண்டினியூவாக நமக்கு என்ன வரலாம், நம்பர்ஸ் வந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்போ இதுவும் ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இன்வேலிட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 12 நேம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் நம்முடைய ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லுது, ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர். ஆல்ஃபபெட்லேயே நான் அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுது. ஆனால் இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகிருக்கு, நம்பர் 1ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு இன்வேலிட் ஐடென்டிஃபையர். செகண்ட் ஒன் பாருங்கள், நேம் பக்கத்தில் என்ன வந்திருக்கு, டாலர் வந்திருக்கு. அப்போ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதாவது பங்க்சுவேஷன்ஸ் எதுவும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே வந்திருக்கு, அதனால் இது ஒரு இன்வேலிட் ஐடென்டிஃபையர். டோட்டல் மைனஸ் மார்க். ஸோ அண்டர்ஸ்கோர்ன்றது வேறு, மைனஸ்ன்றது வேறு. ஸோ ரெண்டுத்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். வேலிடில் அண்டர்ஸ்கோர் வந்திருக்கு, இன்வேலிடில் மைனஸ் வந்திருக்கு. அப்போது இது ஒரு இன்வேலிட் ஐடென்டிஃபையர். அடுத்தது பாருங்கள், கண்டினியூ. இந்த கண்டினியூ அப்படின்றது ஒரு கீவேர்டு. ஸோ 4th ரூல் இருக்குல்லையே, ஐடென்டிஃபையர்ஸ் மஸ்ட் நாட் பி அ பைத்தான் கீவேர்டு. ஸோ பைத்தானோட கீவேர்ட்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டினியூன்றது ஒரு கீவேர்டு அப்படின்றதுனால இது ஆல்ஃபபெட்ஸ் மட்டுமே இருந்தாலும் இது கீவேர்டு அப்படின்றதுனால இது ஒரு இன்வேலிட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கீவேர்ட்ஸ். Keywords are special word used by Python interpreter to recognize the structure of a program. So dear students, keywords are special words. ஸோ எதுக்காக நம்ம ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணும்போது பைத்தான் இன்டர்பிரட்டர் டு ரிகக்னைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கம்பைல் பண்ணுற சமயத்தில் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுது, புரிஞ்சிக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம வந்துட்டு கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஹேவ் ஸ்பெசிஃபிக் மீனிங் ஃபார் இன்டர்பிரட்டர். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்பெஷல் மீனிங்ஸ்க்காக இன்டர்பிரட்டர் டைமில், அதாவது ரன் பண்ணும்போது நமக்கு இது யூஸ் ஆகுது. தே கேனாட் பி யூஸ்டு ஃபார் எனி அதர் பர்பஸ். ஸோ மற்ற பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸ் ரூல்ஸ்லேயும் பார்த்தோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், கீவேர்ட்ஸை ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ லுக் அட் த டேபிள். தீஸ் ஆர் பைத்தான் கீவேர்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பைத்தானோட கீவேர்ட்ஸ். அதாவது செகண்ட் காலமில் செகண்ட் வேர்ட் பாருங்கள், கண்டினியூ. அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்வேலிட் ஐடென்டிஃபையர். அப்போ இங்கே இருக்கிற
இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பைத்தானோட கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். டெலிமீட்டர்ஸ். Python uses the symbols and symbol combinations as delimiters in expressions, list, dictionaries and strings. So dear students, Python ல இருக்கிற symbols or combination of symbols, இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா delimiters அப்படின்னு சொல்றோம். So இந்த delimiters எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா expressions or create a list, create a dictionary or creating strings. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு, டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரிங்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெலிமீட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபாலோவிங் ஆர் த டெலிமீட்டர்ஸ். ஸோ என்னென்ன டெலிமீட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். கர்வ் பிரேஸ், ஸ்கொயர் பிரேஸ், கார்லி பிரேஸ், கமா, செமிகோலன், கோலன், டாட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த கர்வ் பிரேஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்? அந்த கர்வ் பிரேஸ் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கர்வ் பிரேஸ் வச்சு நம்ம க்ளோசிங் கர்வ் பிரேஸ் மூலமாக க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த டெலிமீட்டர்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுவோம். எஸ்கேப் சீக்வன்சஸ். In Python strings, the backslash is a special character also called the escape character. So dear students, Python stringsல backslash அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பெஷல் கேரக்டரை நம்ம வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா escape character அப்படின்னு சொல்லலாம். In Python strings, the backslash is a special character also called the escape character. It is used in representing certain white space character. It is used in representing certain white space character. அதாவது நம்ம ப்ரோக்ராமில் சில ஸ்பேசஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பேக் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸ்லாஷ் டி இஸ் அ டேப். ஸ்லாஷ் டீன்னு கொடுத்தா டேப். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி C++ல் நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ ஸ்லாஷ் டீனா டேப், அதாவது 0.5 inch ஸ்பேசஸ் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும்? ஒரு லைனில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸ்லாஷ் என் இஸ் அ நியூ லைன். ஒரு லைனில் பிரேக்கப் பண்ணி நியூ லைன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் என் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்டு ஸ்லாஷ் ஆர் இஸ் அ கேரேஜ் ரிட்டர்ன். ஸோ கேரேஜ் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்காக இந்த ஸ்லாஷ் ஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். print ப்ராக்கெட்டில் இட் பேக்ஸ்லாஷ் சிங்கிள் கொட்டேஷன் எஸ். ஸோ நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த பேக்ஸ்லாஷ் மட்டும் வராமல் அந்த சிங்கிள் கொட்டேஷனும் எஸ்ஸும் நமக்கு என்ன பண்ணும்? சேர்ந்து அவுட்புட்டில் வரும். அப்போ இந்த மாதிரி இந்த சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் இதெல்லாம் நீங்கள் அவுட்புட்டில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவுட்புட் பாருங்கள், இட்ஸ் ரெய்னிங். அப்போ அந்த இட்ஸ் அப்படின்னு வரணும்னு சொன்னால் அந்த இட்டுக்கும் எஸ்ஸுக்கு முன்னாடி அந்த சிங்கிள் கொட்டேஷன் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்லாஷ் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் எஸ்கேப் சீக்வன்சஸை நம்ம யூஸ் பண்ணணும். Python supports the following escape sequence characters. ஸோ என்னென்ன escape sequence characters இருக்குன்றதை இந்த டேபிளில் நம்ம பார்க்கலாம். ஸோ லுக் அட் த டேபிள். ஸோ escape sequences என்னென்ன இருக்குது, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, எக்ஸாம்பிள் அண்ட் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. ஸோ ஒரு பேக் ஸ்லாஷே நமக்கு அவுட்புட்டாக வரணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? டபுள் பேக் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் ஸ்லாஷ்ன்றது எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டராக இருக்கும். செகண்ட் பேக் ஸ்லாஷ் அப்படின்னு நமக்கு அவுட்புட்டில் வரும். அடுத்த செகண்ட் ஒன்றில் பாருங்கள் சிங்கிள் கொட்டேஷன். இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், டபுள் கொட்டேஷன் நமக்கு அவுட்புட்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி கொடுக்குறது?
அடுத்தது ஸ்லாஷ் என்னுக்கும் ஸ்லாஷ் டிக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. பட் இங்கே எக்ஸாம்பிளில் அந்த ஸ்லாஷ் என் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அவுட்புட் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணலை. ஸோ பைத்தானுக்கு அப்புறமா அடுத்த லைனில் தான் நமக்கு என்ன வரும், லாங்குவேஜ் வரும். அதே லைனில் லாங்குவேஜ் வராமல் பைத்தானுக்கு அடுத்த லைனில் லாங்குவேஜ்ன்ட்டு வரணும். ஸ்லாஷ் டி கொடுக்கும்போது தான் பைத்தானுக்கும் லாங்குவேஜ் கடையில் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் டேப் வந்து நமக்கு ஸ்பேஸாக க்ரியேட் ஆகிருக்கும். ரிவ்யூ. Today we learned about first one, discuss in detail about tokens in Python. This is a 5-mark question and answer. Second one, write a short notes on identifiers. It is a 3-mark question and answer. Third one, write the uses of keywords. It is a 2-mark question and answer. Fourth one, write the short notes on delimiters. It's also the 2-mark question and answer. Finally, write short notes on escape sequences with example. It is a 3-mark question and answer. Thank you, my dear students. God bless you all.